தோ பன்சலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஹாலியில் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கிட்டு டவுன், இங்கிட்ட அப்படியே பதுல்ல அப்படி சன்சைட், இது அப்படியே இங்கிட்டு பண்டாரவேலை கொழும்பு ரோட். இது இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். ஓகேங்க, எங்களுக்குள்ள பஸ் இங்கேருந்து இந்த வியூவை வந்து நல்லாவே பாருங்கள். ஸோ நான் பனியை போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு இருந்த ஃபியூச்சரில் ஆதாரங்கள் என்னத்தான் இருந்தாலும் இப்போ இருக்க ஒரு சில பிற மொழி மக்கள்னால என்ன செய்யணும்னு கேட்டால், வரலாற்றுகள் ஒரு சில முக்கியமான வரலாற்றுகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு. அப்போ அதனால டூவில் நான் கட்டாயம் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கட்டாயம் சொல்கிறேன். ஓகேங்க, அந்த வீடியோவில் இருந்து பார்ட் 2 வீடியோ திரும்ப கண்டினியூ பண்ணுறோம். அந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்ததுனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு பிரித்து போடுவோம். அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து பார்ட் 2ல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்ட் 2ல் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த பகுதியில் இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த பகுதிகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க தான் போகிறோம். உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. திரும்பவும் இந்த வீடியோவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன். வெல்கம் டு இமேஷ் பிளாக்ஸ். உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செம்மையாக இருக்குதுல்ல இந்த இடம். பாருங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்றத. எனக்கு சத்தமாக பேச எனக்கே வரமாட்டேங்குது. இந்த அமைதியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விரும்ப மாட்டேங்குது மனசு. இப்போ அதனால நானே சைலண்டாக தான் பேசுகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இலங்கையில் ஒரு சில விஷயங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அப்படின்றதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த கல்லால் வடிக்கப்பட்ட இந்த தூண்கள். இந்த தூண்கள்லாம் வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நினைவு படிமங்களாக தான் இருக்குது. இந்த ஓவியங்களாக இருக்கட்டும், இந்த இந்த இதில் பாருங்கள் பதிச்சிருக்காங்க 1880ஆம் ஆண்டு அப்படின்றத மேலே என்னமோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியங்களும் கூட என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஏதோ ஒரு விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி நிற்கிது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த புத்தர் சிலை வந்து ரொம்ப அழகாக தெரியுதுங்க. உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேக்கை வந்து இங்கே வச்சிரும். நான் பேக்கை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்ன வெயிட்டுங்க, பயங்கர வெயிட்டு. இந்த ஒன்று பயங்கர வெயிட்டாக இருக்குது. 1/2 கிலோ சரி இருக்கும், 500 கிராம். ஃபஸ்ட்டு உள்ளுக்கு வந்து நிறைய ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த ஓவியங்கள்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கேமராவை வந்து தடை செஞ்சுருக்காங்க. உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பகுதியை நம்ம வெளியில் இருந்து வீடியோ பண்ணிக்குவோம். இதெல்லாம் வந்து ரீசண்டாக இப்போது என்ன செஞ்சுருக்காங்க கேட்டால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது வாசப்படியில். என்னத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியலை. ரொம்ப அமைதியாக இருக்குது. அன்புடையர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. மேற்படி விகாரையின் அபிவிருத்திக்கும் மின்சாரம் பெற்றுக்கொள்ளவும் நன்கொடைகளை செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ளவும். ஓகே. இங்கே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறேன் கூகுளில் போட்டு.
நிறைய சித்திரங்களை வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் வரைஞ்சது தான் அப்படின்ட்டு நமக்கு பார்த்தாலே விளங்கும். ஒரு சில விஷயங்கள் அந்த ஒரு சில பெயிண்டிங்கை வந்து பார்த்தாலே விளங்கும். அது வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கை வண்ணங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு நோட்டீஸ் போர்டு, சுவர் ஓவியங்களை தொடுவதை தவிர்க்கும் ஐசே. நம்ம முன்னாடி வந்து கவனிக்கலை அந்த நோட்டீஸை. அப்புறம் புத்தர் சிலைக்கு முதுகை திருப்புவதை தவிர்க்கவும், அப்புறம் இருக்கைகளில் உட்காருவதை தவிர்க்கவும். ஓகே, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் முடிச்சுட்டு போவோம். வாவ், சூப்பராக இருக்குங்க, சூப்பர். இதில் கேமரா யூஸ் பண்ணலாமா அப்படின்றது தெரில. எதுவும் நோட்டீஸ் பண்ணலை கேமரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. இங்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. நம்ம கதவு ஒன்று திறந்து பார்த்தோம் தெரியுமா, இந்த கதவு தான் இது. ஃபுல்லாகவே என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டால் ரொம்ப அழகான ஓவியங்கள் தான் இதில் மெயினாக என்ன செஞ்சுருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டால் குவேனி ஞாபகம் இருக்கா, குவேனியும் விஜயனும். புத்த பெருமான் வந்து இலங்கைக்கு முதல்ல இந்த மரத்தை கொண்டுட்டு வந்த விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புத்த பெருமானுடைய நிறைய வரலாற்று கதைகளை வந்து இங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க, ஓவியமாக வரைஞ்சி போட்டிருக்காங்க. புத்த பெருமான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஒரு அரசர், இளவரசர். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனைவி இருந்தாங்க. பட் அவர் துறவறம் பூண்டனால என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இது தான் நிரந்தரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. தியான நிலை, முத்தி நிலை, அதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறதுக்காக சொத்து சுகங்களை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவர் வந்துட்டார். இந்த பகுதியில் ஒரு அறை இருக்குது. ஸோ நம்ம இதில் போகாமல் இந்த பகுதியில் வருவோம். உள்ளுக்கு ஃபோன் அலௌடான்னு தெரியலை. யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. நான் இங்கே எதுவுமே பார்க்கல. நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஃபோன் யூஸ் பண்ணல கூடாது அப்படின்னு போர்டெலாம் போட்டிருந்தாங்க. பட் இப்போ அது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இங்கேயும் இந்த இது தொடக்கூடாது, உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் லீகல் ப்ராப்ளம் எதுவும் வருமோ தெரியலை. இப்படி வந்தால் சமாளிப்போம். இந்த கதவுலாம் பாருங்கள், நுணுக்கமான வேலைகள், கை வண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு பக்காவாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது அப்படின்றது தெரியலை. பட் இருந்தாலும் இதில் இருக்க இந்த நுணுக்கமான வேலைகள் வந்து அந்த காலப்பகுதியில் செய்யப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு சான்றாக தான் இது இருக்குது. இது வந்து மெட்டல். ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் முருகன் வழிபாடு இங்கே இருந்துச்சு அப்படின்றதுக்கு. ஸோ இங்கேயும் ஒரு முருகன் ஓவியம் ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரில. அது வந்து எப்போவுமே மறைச்சி தான் இருக்கும். படுத்து தியான நிலையில் இருக்க ஒரு பெரிய புத்தர் சிலை ஒன்று இங்கே இருக்குது. 1 2 இருக்குது. அது இல்லாமல் ஆட்கள் கொடுத்த குட்டி குட்டி சிலைகளும் இங்கே இருக்குது. காணிக்கை கட்டியிருக்காங்க நிறைய பேர்.
மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல், எனக்கு மேலே இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க கல். கல்லுக்கு கீழே தான் இந்த சிலைகள்லாம் இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு அரசன் வந்து என்ன செஞ்சாரான்னு கேட்டால், போரில் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்துல தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் தலைமறைவாக இருந்ததாக சொல்லப்படுது. கூகுளில் கூட அப்படி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது உள்ளுக்க தான் அவர் இருந்திருப்பார், பாதுகாப்பாக இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவியங்கள்லாம் ரொம்பவுமே பழங்காலத்து ஓவியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது. பயங்கரமாக இருக்குங்க. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த அறையிலையும் அதே மாதிரி ஓவியங்கள். அதாவது இது வந்து புத்த பெருமான் வந்து முடிய தானமாக கொடுத்ததாக ஒரு வரலாற்று கதைகள் இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் இருக்குது. புத்த பெருமானின் வரலாற்றை கூறுகிற ஓவியங்கள் தான் நிறையவே இருக்குது. என்னமோ எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு தமிழ்லையும் போட்டிருந்தா நம்மளும் வாசித்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வரமாட்டேங்குது. மெஹி பெண் என்னமோ எல்லிமை. நம்ம அப்படியே இதுக்கு வெளியில் போய் பார்ப்போம், இதுக்கு வெளியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஏங்க கல்லுங்க, கல் நான் சொன்னேன்ல, இதுதாங்க ஹைலைட்டு. இங்கே இதுதான் ஹைலைட். இதுக்கு கீழே தான் அந்த அரசர் ஒளிஞ்சிருப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. பக்காவான ஒரு இடம் மறைஞ்சிக்கிறதுக்கு. குகை இங்கே பாருங்க, ஒரு ஓட்டம் ஒன்று போகுது. பக்காவான ஒரு இடம், யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த காலத்து அரசர் வந்து இதுக்குள்ளே தான் இருந்திருப்பார். அவர் வந்து நான் நினைக்கிறேன் சில டைம் முருகன் வழிபாடில் ஈடுபட்டாரா, இல்லை புத்த பெருமானுடைய வழிபாட்டில் ஈடுபட்டாரான்னு தெரியலை. பட் ஏதோ ஒன்று, ஒரு அரசர் இங்கே இருந்ததுக்கான சான்றுகள் நிறையவே இருக்குது. என்னவோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இதை அப்படியே உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். இதுதாங்க மெயின் குகை. சூப்பராக இருக்குது இந்த வியூ, நல்ல இடம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு ஓடுது. ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன், தனியாக ஒரு ஆறு ஒன்று ஓடுது குட்டியாக. ஒரு இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்கு இந்த இடம் வந்து சிறப்பாக இருக்கும். மன அமைதி இங்கே வந்து கிடைக்கிது. மன அமைதி வந்து ஒரு அழகான ஒரு மன அமைதி கிடைக்கிது. சைலண்ட்டாக இருக்கணும், எல்லாத்தையும் திறந்து இருக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு இடம். எனிவேங்க, இந்த குகையை பார்த்தாச்சு. அப்படியே நம்ம உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போயிட்டு அப்படியே என்ன செய்யணும் கேட்டால், அந்த ஒருத்தவங்க பார்ட் 1ல் பார்த்துருப்போம், ஒருத்தவங்க தியானம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேங்க, கோயில் உள்ளுக்க உள்ள விஷயங்களை வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க இல்லை இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கூகுளில் போய்ட்டு தோவ ராஜமஹா விகாரை அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க சொன்னால் இந்த லொக்கேஷன் வரும். நீங்களும் வந்து பக்காவாக பார்த்துட்டு போகலாம். இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா குளிக்கிற இடம். இங்கே தான் அந்த ராஜா என்ன செஞ்சுருப்பாருன்னு கேட்டால் நீராடி இருப்பாரா இருக்குண்ணா.
எல்லாம் செஞ்சுட்டு ஒரு அசிங்கமான வேலை ஒன்று நம்ம செஞ்சிடும். இதுதான் பிளாஸ்டிக், உட்காத பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுறோம், அப்படி கொண்டு போட்டுடுறோம். அது எங்கே போகுதுன்னு கேட்டால், இந்த உலகத்தை ஆளுற இந்த தண்ணியோட போய்ட்டு கலக்குதுங்க. அதுக்கப்புறம் இது என்ன நடக்கும், பேசிக்காக மண்ணில் இருந்தாலே என்ன செய்யாதுன்னு கேட்டால் உட்காது. இனி தண்ணியில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை யாரும் அனுமதிக்காதீங்க, நீங்களும் செய்யாதீங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. இதுதான் என்ன இடம்னு கேட்டால், இந்த ஆமந்தூர் இருக்காங்கள்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஆக்களுக்கு நல்ல கருத்துக்கள், சொற்பொழிவுகள் ஆற்ற இடம் தான் இது. சுற்றி ஆக்கள் உட்காந்துருப்பாங்க. இவர் இங்கனக்கில் இருந்து என்ன செய்வார்னு கேட்டால், மக்களுக்கு நல்ல கருத்துக்களையும் சொற்பொழிவுகள், நல்ல சொற்பொழிவுகளை ஆற்றுற ஒரு இடம்தான் இது. இங்கிட்டு ஒரு குட்டியாக ஒரு படி ஒன்று வருது. இது என்ன செய்யுதுன்னு கேட்டால், இதுவும் ஆற்றுக்கு போகிறதுக்கான ஒரு இடம்தான், வழிதான். அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மழை காலத்துக்கு நிறைய தண்ணி வருமா இருக்கும் சில வேளை. இந்த எல்லாம் நிறைய தண்ணி வந்ததுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது. அப்படி மூச்சை இழுத்து விடும்போது நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது. விளக்கு புத்தபெருமானின் ஒவ்வொரு நிலைகள். இதில் தான் இறங்கி வந்தோம். எனிவேங்க, பனி உள்ள விஷயங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன். என்ன ஒரே ஒரு பயம் என்னன்னா, லீகலாக ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது தெரியலை. திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி கேமரா உள்ளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. நான் என்கிட்ட கேட்டேன், அவரும் சொன்னாங்க இது பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதன் பிற்பாடு தான் நம்ம நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தான். பனி உள்ள விஷயங்கள்லாம் பார்த்து முடிஞ்சிருச்சு. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் நான் தான் ஃபஸ்ட்டாக அந்த கோவிலை பற்றி முதல்ல வீடியோ போட்டிருக்கேன். நான் கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே போட்டில்லை. நீங்களும் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வாங்க. நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோயிலை மட்டும் மென்ஷன் பண்ணி வந்தீங்கனாலும் இது பார்த்து முடிஞ்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. தெமோதரை ஹில் ஸ்டேஷன் நிறைய எல்லாம் இங்கிருந்து பக்கம் தான். பட் அது போகிறதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு இல்லை. டைம் பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை. அதனால் நம்ம ஒரு நாளைக்கு பைக் எடுத்துகிட்டு பைக்கில் வ்ளாக்ஸ் பண்ணுவோம். எனிவேங்க, பார்த்துட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லவ் யூ ஆல். பை.